எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேட்டுகோப். இன்னைக்கு டிசிஎம் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வெற்றிகரமாக எழுதி உங்களோட டிசிஎம் ஒரு வருஷம் கோர்ஸை எல்லாரும் இனிதே நிறைவு செஞ்சுருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். டிசிஎம் செகண்ட் செமஸ்டருக்கு எங்களோட மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு யூஸாக இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணி சொல்கிறீங்க, சில பேர் கால் பண்ணியுமே சொல்கிறீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சில பேர் உங்கள் வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துட்டு போனேன், நான் மற்றபடி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்கள் வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்த்துட்டு போனேன், எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், நல்ல மார்க்குமே 40 to 50 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றின்லாம் கால் பண்ணி சொன்னாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஓகேங்களா, எக்ஸாம் பற்றியோ இல்லை இந்த எக்ஸாமுக்கு எங்களோட கோஆப்ரேட்டிவ், அதாவது எங்களோட வேட்டுகோப் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற ஒருத்தருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா அதுதான் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி இந்த ஆன்சருக்கு ஃபீல்டு விசிட் ஆன்சர் கீயை பார்த்துட்டு அதோட கொஷின் பேப்பரை தூக்கி போட்டுட்டு இந்த ஒரு வருஷம் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்தது வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணுன்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஓகேங்களா, யார் யார் மைண்ட் செட்டு யாருக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதேமாரி அவங்கவுங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க முடிவு எடுக்க முடியும். அதனால் இந்த ஒரு வருஷம் படித்தது எந்த வகையிலுமே வீணாகாது. ஓகேங்களா, நம்ம செய்கிற செயல் எது ஒன்றுமே வீணாகாது, ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். நம்ம செய்கிற செயல் மட்டும் நல்லதாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் யோசிங்க. ஓகேங்களா, மற்றபடி ஐயோ இது வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த ஒரு வருஷம் ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஏதோ ஒரு வகையில் எப்பாவது எதுக்காவது யூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போது நீங்கள் இதை நினச்சி நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி உங்களோட லைஃப் இன்சிடென்ட்லேயும் நிறைய நடந்திருக்கும். ஓகேங்களா, நம்ம ஒரு இந்த செகண்ட் வேஸ்ட்டுன்னு நினச்சது லைஃப்பில் லாங் டைமுக்கு அப்புறமேட்டுக்கா அது யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். ஓ, அன்றைக்கி நம்ம இது பண்ணதே இன்றைக்கி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அதுமாரி இந்த கோஆப்ரேட்டிவும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை ஹோப்ஃபுல்லாக நம்புங்க. ஓகேங்களா, அது இந்த வகையில் தான்ன்றது குறிப்பிட்டால் எங்களால் சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது கால்ஃபர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ஜனவரி 2 அந்த மாதிரி சம்திங்கில் வர வாய்ப்பு இருக்குது. படிக்கிறவங்க படிங்க, அடுத்தது உங்களோட குடும்ப சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவெடுங்க. ஓகேங்களா, ஆனால் படிங்க, இதுன்னு இல்லை எது ஒன்றுமே படிங்க, படிப்பு தான் நம்மளை உயர்த்தும். ஓகேங்களா, படிப்பு மட்டும்தான் நம்மளை உயர்த்தும், வேறு எதுவுமே நம்மளை உயர்த்தாது. ஓகேங்களா, அப்போது சரி வாங்க, இந்த வகையில் நான் பேசிகிட்டே போனால் ரொம்ப பேசிகிட்டே போயிடுவேன். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், ஃபீல்டு விசிட் ஆன்சர் கீ தான். ஓகேங்களா, இதை பார்த்துட்டு நம்ம பாஸ்னா தூக்கி போட்டுட்டு அதோட டிசிஎம் கோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம். அப்படி இல்லை, இன்னும் யார் யார் ஃபஸ்ட் செமஸ்டர் அரியர் வச்சுருக்கீங்களோ அப்படின்னா அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா, அவங்களும் டிசிஎம் ஸ்டூடெண்ட் தான், அவங்களும் கூட்டுறவு நண்பர்கள் தான். ஓகேங்களா, ஏன்னா அவங்க இந்த செமஸ்டருக்குள்ளேயே எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும், ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா, ஸோ யாராவது ஃபஸ்ட் செமஸ்டரில் அரியர் வச்சுருந்தாலும் நீங்கள் நல்லா படித்து எக்ஸாமை நல்லபடியாக எழுதி கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இந்த ஒரு வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணலை அப்படின்றத நீங்கள் நம்புங்க. சரி வாங்க, நம்ம ஃபீல்டு விசிட் ஆன்சர் கீ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அதாவது இந்த ஃபீல்டு விசிட்டு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கருத்தியல் ஃபஸ்ட்டு பாடம் கருத்தியல், சட்டம், அதுக்கப்புறமேட்டுக்கா 4வது பாடம் கூட்டுறவு, மேலாண்மை மற்றும் நிர்வாகம், அதுக்கப்புறமேட்டுக்கா 5வது பாடம் 6வது பாடம் தணிக்கை, 7வது பாடம் வங்கியல், 9வது பாடம் கடன் சார்பற்ற சங்கங்கள். ஓகேங்களா, இந்த மொத்த பாடங்களின் கலந்த கலவை தான் இந்த ஃபீல்டு விசிட் கள ஆய்வு எக்ஸாம். ஓகேங்களா, ஏன்னா எல்லாத்துலேருந்துமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய புக்கு நம்ம ரெஃபர் பண்ணணும், ஏன்னா 4-5 புக்கு ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா, அதனால் நம்ம ஆன்சர் கீ கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி வாங்க, ஒவ்வொரு கொஷினாக அந்த கொஷின் ஆன்சர் பார்த்துக்கலாம், எந்த புக்கில் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஷின், பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் கால்நடை மேம்பாட்டு நிதிக்கு நிகர லாபத்தில் எத்தனை சதவீதம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி 10%. ஓகேங்களா, இந்த கொஷின் நான் கிரெடிட் புக்லேயும் இருக்கும், ஆடிட் புக்லேயும் இருக்குது, பேஜ் நம்பர் 32 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 2வது கொஷின்,
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஆண்டு கடன் மன அளவு தயாரிப்பு பணியில் முக்கிய பங்காற்றல் எந்த அளவில் உள்ளது? கருத்தியல் புக்கில் பேஜ் நம்பர் 151 இருக்குது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது 3வது கொஷின், பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் ஈட்டுறுதியில் சேர்க்கப்படாத உறுப்பினர்களின் கறவை மாடு இறந்தால் அதன் மதிப்பின் பேரில் எத்தனை சதவிகிதம் வரை நஷ்ட ஈடு வழங்கலாம்? 50%. ஓகேங்களா. இது நான் கிரெடிட் புக்லேயும் இருக்குது, ஆடிட் புக்லேயும் இருக்குது. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 32 ஆடிட் புக்கில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது 4வது கொஷின், மாவட்ட கூட்டுறவு வங்கி உருவாவதற்கு உரிய சட்டம் 1912 ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. பேங்க் புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 5வது கொஷின், கீழ்கண்டவற்றில் நிர்வாக குழு உறுப்பினர்களின் தகுதியின்மைகள். ஓகேங்களா. இது கருத்தியல் புக் லா புக்கில் இருக்குது. ஓகேங்களா. லா புக்கில் இருக்குது. 2வது 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு, மீதி எல்லாமே தப்பு. இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் செட் பண்ணதுமே தப்பு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கலாம். இல்லைனா எந்த ஆப்ஷனை கூட்டுறவு ஒன்றியம் தேர்வு பண்ணுதோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 53 செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது 6வது கொஷின், விண்ணப்பதாரரின் அறிவுத்திறன், கையெழுத்து, எழுதும் முறை ஆகியவைகளை அறிந்து கொள்ள நடத்தும் தேர்வு எழுத்து தேர்வு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மேனேஜ்மெண்ட்டில் பேஜ் நம்பர் 39. ஓகேங்களா. பயிற்சி அளித்தல் அப்படின்றதுல வரும், அதாவது நம்ம பணியாளர் நியமனம் அந்த டாப்பிக்கில் வரும். ஓகேங்களா. அடுத்தது 7வது கொஷின், தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை. இதே கொஷின் நேற்று கேட்டிருந்தாங்க, நான் கிரெடிட்டில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 82 இருக்குது. மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை. ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 1939 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 8வது கொஷின், கூட்டுறவு வங்கிகள் கடன் வழங்கும் கொள்கையானது எவ்வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதாகும்? பேஜ் நம்பர் 35 செக் பண்ணி பாருங்கள். மேற்கூறிய அனைத்தும் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது 9வது கொஷின், வங்கி ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு டேஷின் படி கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் ரிசர்வ் வங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 35, பேங்கிங், பேஜ் நம்பர் 164 இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 10வது கொஷின், ஒரு கூட்டுறவு சங்கத்தின் செயல் எல்லை ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் கீழ்கண்ட ஆவணத்தின் வரையறை செய்யப்பட்டிருக்கும்னா சங்க துணை விதியில் தான். ஓகேங்களா. சட்டம் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13 இருக்கும். சங்க துணை விதி திருத்தம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஓகேங்களா. அப்போது சங்க துணை விதிகள்ன்றதில் தான் அதை பண்ணுவாங்க. 10வது கொஷினுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது 11வது கொஷின், ஒரு மாநிலத்தின் கூட்டுறவு இயக்கத்தின் தலைவராகவும் கடன் இயக்கத்தின் அச்சாணியாகவும் இயங்குகிறது மாநில கூட்டுறவு வங்கி. ஓகேங்களா. நம்ம பேங்கிங் ஃபர்ஸ்ட் லெசன் நடத்தும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. மாநில கூட்டுறவு வங்கி சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் பேங்கிங்கில் 15வதுல இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 12வது, பாலுக்கு கொள்முதல் விலை எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகிறதுனா கொழுப்பு. ஆப்ஷன் சி. பேஜ் நம்பர் 46 நான் கிரெடிட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நான் கிரெடிட்னா கடன் சார்பற்ற சங்கங்கள். ஓகேங்களா. அடுத்தது, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பொதுத்துறை வங்கிகள். பேங்கிங்கில் 6வது பேஜ் நம்பரில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 14வது கொஷின், தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவர்களின் பிறந்த நாளை நினைவூட்டும் விதமாக 2/10/1958 அன்று துவங்கப்பட்ட தேசிய அளவிலான கூட்டுறவு அமைப்பு தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம். இது இன்னைக்கு காலையில் நம்ம குரூப்பில் போல் போட்டிருக்கோம். ஓகேங்களா. அந்த போலில் இந்த கொஷின் நான் கேட்டிருக்கேன். ஆல்ரெடி நானும் நம்மளோட பிடிஎஃப் மெட்டீரியலில் வச்சுருக்கேன். ஓகேங்களா. அப்போ நான் கிரெடிட்டில் பேஜ் நம்பர் 18 செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது 15வது கொஷின், இந்த எக்ஸாமில் 20 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும். ஓகேங்களா. 20 கொஷின் கரெக்டாக போட்டால் போதும், பாஸ் மார்க். ஓகேங்களா. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாருமே பாஸ் ஆகிருப்பீங்க. 15வது கொஷின், பல வண்ணங்களில் பட்டாம்பூச்சியினை சின்னமாக கொண்டது இவற்றில் எது? கோஆப்டெக்ஸ். ஓகேங்களா. இது புக்கில் எங்கேயும் இல்லை, ஆனால் இந்த கோஆப்டெக்ஸ் நீங்கள் டைப் பண்ணாவே அதோட முத்திரையே பட்டாம்பூச்சி தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 16வது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வேளாண்மை கடன் வழங்கும் போது கடன்தாரர்களின் கடன் அளவை நிர்ணயம் செய்யும் பொழுது கீழ்கண்ட விவரம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னும் போது ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். கருத்தியல் புக்கில் பேஜ் நம்பர் சரியாக இதில் மென்ஷன் ஆகலை, ஆனால் கருத்தியல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. 17வது கொஷின், கூட்டுறவு சங்க நிர்வாக இயக்குனரின் அதிகாரங்கள் தெரிவிக்கப்பட்ட விதி
விதி 146 பேஜ் நம்பர் 83 ஓகேங்களா. பேஜ் நம்பர் 83 இதெல்லாம் நம்ம போட்ட மெட்டீரியல்லே இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செமஸ்டர் மெட்டீரியலில் இருக்கும். அடுத்தது 18வது கொஷின். தாலுக்கா அளவில் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஏற்படுத்துவதற்கு பரிந்துரை செய்த கமிஷன் இது ராயல் கமிஷன். 4 கிரெடிட்டில் பேஜ் நம்பர் 4ல் இருக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதாவது இதில் வந்து எக்ஸாமில் நம்ம அனலைஸ் பண்ணது என்னவே நம்ம கொடுத்த மெட்டீரியல் ப்ளஸ் நம்ம போட்ட போல்ஸ், நம்ம சேனலில் போட்ட போஸ்ட்டு, ஷார்ட்ஸு இது எல்லாத்தையுமே யார் ஒருத்தர் பக்காவாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதை கரண்ட்லேயே அப்டேட்டில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க புக்கெல்லாம் படிக்க தேவையில்ல. அப்படி பார்த்துருந்தவங்களே அவங்க 40 கொஷினுக்கு மேலே போட்டிருக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது 19 நம்மளோட டைமை சோஷியல் மீடியாவில் வேறு எங்கெங்கேயோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ரீல்ஸ் பார்க்குறதெல்லாம். ஸோ படிப்புக்காக செலவு பண்ணுங்க ஓகேங்களா. எங்கள் சேனல்னு நான் சொல்ல வரல, மற்ற எந்த சேனலாக இருந்தாலும் சரி எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒன்று பாருங்கள். இதை பார்த்து அது கேட்கல, சப்போஸ் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அதனால் அது கேட்கல நோ யூஸ்ன்னு நினைக்காதீங்க ஓகேங்களா. வேறு எக்ஸாமுக்கு வேறு ஒரு இடத்துல கேட்பாங்க, அது ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும் ஓகேங்களா. படிப்பு மட்டும் எந்த வகையிலுமே நோ யூஸ்ன்ற வேர்டே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா. எந்த வகையில் படித்தாலுமே அது நமக்கு வந்து நன்மையை தான் தரும் ஓகேங்களா. படிக்கணும், அது எங்கே படித்தா என்ன ஓகேங்களா. யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த யூடியூபோ எந்த இதில் பார்த்தாலும் எஜுகேஷன் சம்மந்தமாக பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது 19வது கொஷின். ஊதியம் வழங்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1937. ஆப்ஷன் சி பேஜ் பேஜ் நம்பர் 203 இருக்குது ஓகேங்களா. அடுத்தது கூட்டுறவு ஆராய்ச்சி வளர்ச்சி நிதி கோஆப்ரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டு CRDF யார் தலைமையில் உள்ளது அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். கருத்தியல் புக்கில் 101 பாருங்கள் ஓகேங்களா. 21வது கொஷின். தொழில் கூட்டுறவு சங்கங்களின் ஆட்சி பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது சி தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியத்திடம் உள்ளது. பேஜ் நம்பர் 126 4 கிரெடிட்டில் பாருங்கள் ஓகேங்களா. 4 கிரெடிட்டில் பாருங்கள். அடுத்தது 22. கூட்டுறவு இயக்கம் உறுப்பினர்களின் நேர்மையின் அடிப்படையில் அமைகிறது என்று குறிப்பிட்டவர். இது வந்து புக்கில் எங்கேயும் இல்லை, ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து நெட்டில் போட்டால் அறிஞர் அண்ணான்னு தான் வருது. கூகுள் சர்ச் பண்ணால் அறிஞர் அண்ணா தான் வருது. யாரெல்லாம் அறிஞர் அண்ணா போட்டிருந்தாலோ அவங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வர வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 23வது கொஷின். வங்கியில் எந்த வைப்பீடு வைத்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு அதிகப்பற்று கடன் வழங்கப்படுகிறது. இதுவும் நம்ம மெட்டீரியலில் வச்ச கொஷின் தான் ஓகேங்களா. நடப்பு கணக்கு இது டெஸ்ட்டில் வச்சது ஓகேங்களா. 90 நாட்களுக்குள் அடைக்கப்பட வேண்டிய குறுகிய கால கடன் தான் இந்த மிகைப்பற்று கடன் ஓகேங்களா. பேங்கிங் பேஜ் நம்பர் 45 இருக்குது. அடுத்தது 24. சங்கத்தின் கணக்குகள் மற்றும் தொழில் நடவடிக்கைகளை சங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவரை கொண்டு தணிக்கை செய்வது உட்தணிக்கை. ஆடிட்டில் பேஜ் நம்பர் 8 பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது 25. கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் தலையாய பணிகளில் மிகவும் முதன்மையானது. ஆப்ஷன் ஏ விவசாய விளைபொருட்களுக்கு நல்ல விலை. 4 கிரெடிட்டில் பேஜ் நம்பர் 4 பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது 26. கூட்டுறவு சங்கம் வழங்கப்படும் அதிகபட்ச பங்கு ஈவுத்தொகை 14%. அதாவது நீங்கள் ஃபீல்டு விசிட் போயிருப்பீங்களே, அந்த ஃபீல்டு விசிட்டில் போகும்போது அந்த ஒவ்வொரு சங்கத்திலுமே பங்கு ஈவுத்தொகை எவ்வளோ நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க 14% தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டிருக்கலாம். இது புக்கில் எங்கேயும் மென்ஷன் ஆகலை ஓகேங்களா. ஆப்ஷன் பி வர வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 27. சேலத்தில் உள்ள ஆவின் நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் டெட்ரோ பேக் எத்தனை மாதம் வரை கெடாது அப்படின்னா 3 மாதம் வரை கெட்டு போகாதான் அந்த பால். டெட்ரோ பேக் பால் வகைகள் 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. 4 கிரெடிட்டில் பேஜ் நம்பர் 58 பால்வள கூட்டுறவுகள்ன்ற லெசனில் வரும் ஓகேங்களா. அடுத்தது 28வது கொஷின். இது விற்பனை சங்கத்தில் தான் வரும், ஆனால் கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. 28வது கொஷின். கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் அதான் CMS கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி அமைப்பது தொடர்பாக குழுன்னு வரும்போது டி வர வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு ஆன்சர் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்தது 29. ஆளெடுப்பு பணி நிலையங்கள் நடப்பு கூட்டுறவு சட்டத்தில் எந்த பிரிவின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆளெடுப்பு பணி நிலையங்கள் ரெக்குவயர்மெண்ட் போர்டு ஓகேங்களா. ரெக்குவயர்மெண்ட் போர்டுனா எக்ஸாம்பிள் DRB, SRB, DCCBன்னு சொல்கிறோம்ல, அந்த எக்ஸாம்லாம் நடத்துகிற அதுக்கான அதை சொல்கிற சட்டப்பிரிவுனது பிரிவு 74 ஓகேங்களா. பேஜ் நம்பர் 77 சட்டம் புக்கில் பாருங்கள் ஓகேங்களா.
72 வந்து நிகர லாப பிரிவினை. இது வந்து பணியாளர்களை தேர்ந்தெடுத்தல் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அடுத்தது பயிற்சியாளர் பயின்று வரும் தற்போதைய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகள் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்க்கும்போது 1988 ஏப்ரல் 13ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அந்த நடைமுறைக்கு வந்தது தான் நம்ம 1988 கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. லால பேஜ் நம்பர் 7 பாருங்கள் இருக்கும். அடுத்தது 31வது கொஷின். எந்த ஆண்டில் முதலில் பம்பாயில் சரஸ்வதி கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1912. நேற்று எக்ஸாமில் இது கேட்ட கொஷின். நேற்று ஆன்சர் கீ யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ அந்த ஆன்சர் கீ பார்த்து அதில் அனலைஸ் பண்ணியிருந்தாலே இன்றைக்கி ஒரு 10 கொஷின் மேலே போட்டிருக்கலாம். ஓகேங்களா. அப்போ நான் கிரெடிட்டில் பேஜ் நம்பர் 163 இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது காசோலை எழுதிய தேதியிலிருந்து எத்தனை மாதம் கழித்திருந்தால் அது நாள் கடந்த காசோலை என நிராகரிக்கப்படும்? 3 மாதம். அப்போது செக்குக்கு வேலிடிட்டி 3 மாதம். ஓகேங்களா. பேங்கிங்கில் 63ல் இருக்குது. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொஷின் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லையுமே மெயின் செமஸ்டர்லையுமே கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மாடல் டெஸ்ட் வைப்பாங்களே அந்த மாடல்லையுமே கேட்குறாங்க. அப்புறம் நம்மளோட பேங்கிங்லேயும் கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபீல்டு விசிட்லேயும் கேட்டிருக்காங்க. அப்போ செக்குக்கு வேலிடிட்டினாது 3 மாதம். சில பேர் வந்து 90 நாள் வராதான்னு கேட்குறாங்க. 90 நாள் வராது. ஓகேங்களா. இப்போ 3 மாதம்னு வரும்போது 3 9 90 நாள் அப்படின்றாங்க. ஓகேங்களா. 30 × 30 90 நாளுன்றாங்க. அது தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா. நம்மளோட தவறான புரிதல். இப்போ சப்போஸ் அந்த இடையில வந்து பிப்ரவரி மாதம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து 90 நாள் அடிபடாதுல்ல. ஓகேங்களா. அப்போது 3 மாதம் தான். நம்ம எது புக்கில் இருக்கோ அதான் தெளிவாக பார்த்துக்கணும். பேங்கிங்கில் பேஜ் நம்பர் 63. அடுத்தது 33. வியாபார வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் முதன்மையானது அப்படின்னும் போது பொருளாதார வளங்களை சேகரித்தல். கருத்தியலில் பேஜ் நம்பர் 173 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 34. 2ஆம் உலகப் போர் எந்த கூட்டுறவு சங்கங்களின் பொற்காலம்? நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பொற்காலம். நம்ம கலாய்வுன்னு ஒரு வீடியோ தனியாக போட்டிருப்போம். 48 நிமிஷம் வீடியோ போட்டிருப்போம். சம்திங் அந்த செகண்ட்ஸ் ஏதாவது நிமிஷம் வர வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து இந்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் தான் 2ஆம் உலகப் போர் காலத்தில் அதோட பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2ஆம் உலகப் போர் காலத்தை தான் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிரெடிட்டில் 66ல் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 35. வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிலையம். வைகுந்தலால் மேத்தா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 1976 எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பி பூனா. கருத்தியல் புக்கில் 95ல் இருக்குது. இந்த கொஷின் இங்கே தெளிவாக கேட்டிருக்காங்கல்ல. வைகுந்தலால் மேத்தா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஆர்பி டிஆர்பி கொஷினில் வேம்னிகோ. ஓகேங்களா. வேம்னிகோம் இது எப்போ ஆரம்பித்தாங்க, எங்கே ஆரம்பித்தாங்கன்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. வேம்னிகோம்னா ஒன்றும் இல்லை, வைகுந்தலால். ஓகேங்களா. வைகுந்தலால் மேத்தா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேம்னிகோம். இங்கே என்ன வரும்? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. வேம்னிகோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஷார்ட்டாக. ஓகேங்களா. அப்போ அது எங்கே இருக்குது? பூனாவில் இருக்குது. ஓகேங்களா. பூனாவில் இருக்குது. கருத்தியலில் 95ல் செக் பண்ணி பாருங்கள் பேஜ் நம்பர். அடுத்தது 36. அதாவது நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எத்தனை மணி நேரம் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அதை நம்ம எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். ஓகேங்களா. ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அந்த கொஷின் அது ரிலேட்டடாக மட்டுமே நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. சப்போஸ் இந்த வேம்னிகாம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? வேம்னிகாம் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அப்போது வேம்னிகம்னா வைகுந்தலால் மேத்தா இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம இந்த ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சரே போட்டிருக்க முடியாது. நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஐயோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் ஆனால் தப்பாக போட்டோமேடான்னு நம்ம நினைப்போம். ஓகேங்களா. அப்போது நம்ம அதை எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். ஓகேங்களா. அடுத்தது 36வது கொஷின். ஒரு நாளைக்கு யூபிஐ முறையில் அதிகபட்சம் பணம் செலுத்தும் அளவு மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1 லட்சம் தான். அதாவது யூபிஐனாவே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் போயிடும். ஓகேங்களா. ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் நம்ம ஜிபே, ஃபோன்பே, இந்த பேடிஎம் இந்த மாதிரி வருதுல்ல, இதெல்லாமே யூபிஐ பேஸ் பண்ணி வர்றது. அப்போ இந்த யூபிஐ மூலயமா 1 லட்சம் தான் பண்ண முடியும். ஓகேங்களா. யூபிஐயில்
யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். யூபிஐனா என்னன்னு தெரியணும். அப்போது ஒரு டிஆர்பி கொஷனில் யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இதில் ஐ எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐனா நம்மளுக்கு தெரியணும், இன்டர்ஃபேஸ்னு தெரியணும். ஓகேங்களா, ஒரு கொஷின் பார்க்கும்போது அது ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னென்ன டேட்டாலாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது, அது நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்தது 37வது கொஷின். குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு எத்தனை அடுக்கு கொண்டது? 3 அடுக்கு. ஓகேங்களா, குறுகிய கால கடன் கட்டமைப்பு எத்தனை அடுக்கு கொண்டது? 3 அடுக்கு கொண்டது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேங்கிங்கில் பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. ஓகேங்களா, நீண்ட கால கடன் கட்டமைப்பு தான் 2. நீங்கள் இதுக்கு ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் குழப்பணும் அப்படின்னா, குறுகிய காலம்னு வந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக 2ன்னு போட்டுருங்க. குறுகிய காலம்னு வந்துச்சு அதுக்கு அப்போ குறுகிய காலம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக 3ன்னு போட்டுருங்க. நீண்ட காலம்னு வந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நீண்ட காலம்னு வந்தால் அப்போ நீண்ட காலம் அதுக்கு ஆப்போசிட்டு 2, குறுகிய காலம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு 3. இது இப்போ மறக்கவே மறக்காது. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்கட்டோ ஏதோ ஒரு ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அடுத்தது 38வது கொஷின். பதிவு செய்த சங்கத்தின் தீர்மான புத்தகம் எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து நிரந்தரமாகன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஃபீல்டு விசிட் போயிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு சரியாக தெரியல, நிரந்தரமாகன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பதிவேடுமே எத்தனை வருஷங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம போடலாம். ஓகேங்களா, தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் இதுக்கான வீடியோ போடுறேன். ஓகேங்களா, தீர்மான புத்தகத்தை எத்தனை நாள் பார்க்கணும், பேரேடு எத்தனை நாள் பாதுகாத்து வைக்கணும், கடன் பதிவேடு எத்தனை நாள் பராமரிக்கணும், இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு தனி வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா, அடுத்தது 39வது கொஷின். ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு நிகழ் நேரத்தில் ரியல் டைம் பணத்தை இடமாற்றம் செய்யும் முறை ஆர்டிஜிஎஸ். இப்போது ஆர்டிஜிஎஸில் ஆறுன்றது ரியல் டைம் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா, ஆறுன்றது ரியல் டைம் நம்மளுக்கு தெரியணும். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகேங்களா, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அப்போது இதில் ரியல் டைம்னு வந்துச்சு. ஓகேங்களா, நிகழ்நேர மொத்த தீர்வகம் அப்படின்னு வரும். ஓகேங்களா, பேங்கிங்கில் 137 இருக்குது. இந்த நெஃப்ட்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், யூஎஸ்எஸ்டினா அன்ஸ்ட்ரக்சர்டு சர்வீஸ் டேட்டா அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா, இதெல்லாத்தையுமே நம்ம ஒரு கொஷின் பார்க்கும்போது அது ரிலேட்டடாக வர ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வரும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது 40வது கொஷின். வங்கி கணக்குகளில் எந்த அளவுக்கு மேலான தொகைகள் வரவு வைக்கப்பட்டாலோ அல்லது எடுக்கப்பட்டாலோ அத்தகைய பரிவர்த்தனைகள் கண்காணிப்புக்கு உரியவையாகும்? சி 10 லட்சம். ஓகேங்களா, பேங்கிங்கில் 117ல் இருக்குது. அடுத்தது 41. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் பெற்றுள்ள துறை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கூறிய 3 துறைகளும் மேனேஜ்மெண்ட்டில் பேஜ் நம்பர் 145ல் இருக்குது. ஓகேங்களா, செக் பண்ணி பாருங்கள். அதாவது மேனேஜ்மெண்ட்னா நிர்வாகம், மேலாண்மை. ஓகேங்களா, அடுத்தது 42. சங்கம் வங்கியில் பேரவை கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட்டுறவு சட்ட விதிகளில் குறிப்பிட்டுள்ள சட்டப்பிரிவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பிரிவு வந்து பார்க்கும்போது 32, பேஜ் நம்பர் 38 சட்டம் புக்கில் பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது தேங்காய் உரிப்பாறை உற்பத்தி செய்யும் கூட்டுறவு நிறுவனம் எது? தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம். இது ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னா சேக்கோ சர்வ்னு நம்ம படிச்சிருப்போம். சேக்கோ சர்வ்னு ஒரு அமைப்பு படிச்சிருப்போம். ஓகேங்களா, அதான் இந்த ஸ்டார்ச் மற்றும் மரவள்ளிக்கிழங்கு உற்பத்தி நிறுவனம்னு படிச்சிருப்போம். அதில் தான் இந்த தேங்காய் உற்பத்தி, அதாவது பாமினி உர ஆலையில் வரும். ஓகேங்களா, பாமினி உர ஆலை அந்த இதில் வரும். அப்போ அது கீழே போட்டிருப்பாங்க தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் ஒரு அங்கம் அப்படின்ட்டு. பேஜ் நம்பர் 154ல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது 44வது கொஷின். இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தும் விகிதத்தின் ஒவ்வொரு வங்கியும் சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதியை வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் எந்த பிரிவின்படி பராமரிக்க வேண்டும்? பிரிவு 24. ஓகேங்களா, சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதினா எஸ்எல்ஆர். ஓகேங்களா, எஸ்எல்ஆர். இன்னொன்று இருக்குது சிஆர்ஆர்னு வரும்போது சட்டப்பிரிவு 18ன்னு வரும். ஓகேங்களா, சட்டப்பிரிவு 18ன்னு வரும். அப்போது இதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான் ஆன்சர். பேங்கிங்கில் 86ல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 45வது கொஷின்.
தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்கள் தேர்தல் ஆணையம் எந்த பிரிவின்படி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வரும்போது ஆப்ஷன் டி பிரிவு 33A பேஜ் நம்பர் 44 இருக்குது. ஓகேங்களா. இப்போது 32னா பேரவை, இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்துட்டோம். 33 அப்படின்னா நிர்வாக குழு அமைப்பு கூட்டம். 52Aனா தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம். ஓகேங்களா. அடுத்தது மாவட்ட நுண்ணறி குழுவின் தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். ஓகேங்களா. கருத்தியல் புக்கில் பேஜ் நம்பர் 150 இருக்குது. ஓகேங்களா. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கூட்டுறவு நகர வங்கிகள் எவ்வளவு காலத்திற்கு ஒரு முறை இந்திய ரிசர்வ் வங்கியால் ஆய்வு செய்யப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் தெரியல. உங்களுக்கு யாராவது ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அது இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 48 தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைமையகம் எது? ஆனந்த். இப்போது NDDBன்னு கேட்டுட்டா இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் போட்டிருப்போமான்னு எனக்கு தெரில. ஓகேங்களா. NDDB தான் இதுக்கு இங்கிலீஷில் நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நேற்று கேட்டிருந்தாங்க, நேற்று கொஸ்டினில். ஓகேங்களா. அப்போது NDDBனா தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம். ஓகேங்களா. அபிவிருத்தி நிறுவனம்னு வரலாம், இல்லைன்னா வளர்ச்சி கழகம்னு வரலாம். ஓகேங்களா. பேர் வந்து ஒன்று தான், ஆனந்தில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 59. அடுத்தது 49வது கொஸ்டின் பொது விநியோக திட்டத்தில் நியாய விலை கடைகளில் AAY குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அரிசியின் அளவு ஆப்ஷன் டி 35 கிலோ. ஓகேங்களா. இது புக்கில் இல்லை, காமனாக எல்லாருக்குமே தெரியும்ல. AAY கார்டு வச்சுருவங்களுக்கு 35 தான் இருக்குது. புக்கில் பேஜ் நம்பர் எங்களால் ஃபைன் பண்ண முடியல. ஓகேங்களா. ஆனால் ஆன்சர் வந்து டி தான், 35 கிலோ. மேக்சிமமாக இந்த அட்டைக்கு தான் அதிக கிலோ அரிசி போடுவாங்க, 35 கிலோ. அடுத்தது இது ஒரு காமனான கொஷின். இந்த கொஷின் தெரியாமல் நம்ம கோஆப்ரேட்டிவில் இருக்கிறதே தப்பு. ஓகேங்களா. ஏன்னா அது ரொம்ப நம்ம ஒரு பேசிக்கே தெரியாத மாதிரி போன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்மளோட கோஆப்ரேட்டிவ் ஷார்ட்ஸில் மொத சேனல் ஓப்பன் பண்ணப்பவே ஷார்ட்ஸில் நம்ம இந்த கொஷின் போட்டிருந்தோம். ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட கூட்டுறவு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த நிலைமையில் இருக்குது, அது எங்கே சொல்கிறாங்கன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இது பேசிக்கான ஒரு விஷயம். அப்போது இந்த கொஷின் பாருங்கள். எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43Bயை இணைத்தது? பிரிவு 43Bன்றது வந்து DPSPயில் வரும். ஓகேங்களா. DPSPயில் வரும். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஓகேங்களா. அதில் வரும். அதாவது கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி அவை சுதந்திரமாக இயங்க உதவுதல். இந்த 43வது பிரிவு இருக்குல்ல, இந்த பிரிவு வந்து இந்திய அரசியலமைப்பில் என்ன சொல்லும் அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி அவை சுதந்திரமாக இயங்க உதவுதல். அதுதான் இந்த பிரிவுக்கான விளக்கம். ஓகேங்களா. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 97வது திருத்த சட்டம் 2011ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. காமனான ஒரு விஷயம். ஆனால் இது நீங்கள் எல்லாருமே பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இனிமேட்டு யாராவது கோஆப்ரேட்டிவ் படிக்க போனால் கூட அவங்களுக்கு இந்த ஒரு டேட்டாவை நீங்கள் கன்ஃபார்ம் கன்வே பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்மளோட கோஆப்ரேட்டிவ்க்கு அரசியல் அந்தஸ்து, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குது அப்படின்னா 43B, அதாவது DPSP அரசியலமைப்பு அரசியல் நெறிமுறை DPSP அரசியல் நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அந்த இதில் இருக்குது. ஓகேங்களா. அதாவது பகுதி 4ல் இருக்குது. பகுதி 4ல் இந்த கொஷினுக்கான, அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4ல் இந்த DPSP இருக்கும். அதில் 43வது பிரிவு தான் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலயமா பண்ணாங்க. 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2011 மூலயமா தான் நம்ம இந்திய அரசியலமைப்புலேயே நம்மளுக்கு கூட்டுறவுக்கு அங்கீகாரம் வந்திருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கும் கன்வே பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களோட கோலை நோக்கி ஓடுங்க. இதுவே ஃபைனல் கிடையாது. மார்க்ஸ் ஏதாவது கம்மியாக வந்திருந்தாலோ இல்லை ஃபெயில் ஆகியிருந்தாலோ எதுக்கும் ஒரி பண்ணிக்காமல் அடுத்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. அதுக்கு எங்களோட வேட்டுக்கோப் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா. தேங்க்யூ.